ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸுக்கு ரொம்பவே அழகாக ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹேங்கிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு ரோப்பு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்ததாக ப்ளவுஸ் மெட்டீரியல்லேருந்து 2 பீஸும் என்ன கலர் டிசைன் பண்ண போகிறோமோ அதிலேருந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத்தோட அகலம் வந்துட்டு 3 இன்ச்சஸ், லென்த்து வந்துட்டு 3.5 இன்ச்சஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்துட்டு 2ஆக மடிச்சிக்கலாம். நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக இதை வந்துட்டு திலகம் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். திலகம் வந்து ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஷார்ப்னஸ் வேணாம், கொஞ்சம் கேப்பு விட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இன்னொரு பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படியே கட் பண்ண கஷ்டமாக இருந்தால் 2ஆக மடித்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவில் தான் இருக்குது. இப்போது இதை நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் போடும்போது கரெக்டாக சிங்கிள் ஃபுட் கேப் விட்டு தையல் போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனான அளவு விட்டு தாங்க நீங்கள் தையல் போடணும். அப்போ தான் அந்த ஷேப்பு மாறாமல் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இதே மாதிரியே 2 பீஸையும் தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மேல் பக்கம் ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஓப்பனில் இதை நம்ம திருப்பிக்கலாம். திருப்புறது நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 2 பீஸையும் இதே மாதிரியே திருப்பிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரோப், அதை எடுத்துக்கலாம். அதை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. நல்லா கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அதை வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக மடிச்சுக்கோங்க. நல்லா மடித்ததுக்கப்புறமா மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு இதை வந்துட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக அழகாக ஃப்ளார் பெட்டல் மாதிரியே வந்திருக்கு, நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே இன்னொரு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரில் அந்த ரோப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை மடிங்க, அடுத்தது இன்னொரு பக்கம் மடிங்க. ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மேலேருந்து கேப்பு விட்டு நல்லா ரஃப் அடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு மணி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சென்டரை வந்துட்டு இந்த மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு மணி வச்சுக்கலாம். நான் வந்து 3 மணி வைக்க போகிறேன். 3ம் பார்த்திங்கன்னா 3 சைஸ் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஒரே சைஸ் கூட வச்சுக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம்தான். அந்த 3 பீட்ஸையும் வச்சுட்டு கரெக்டாக உள்ள ஒரு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 3 பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, 3க்கும் நடுவில் ஒவ்வொரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கும். அதுக்காக தான் கரெக்டாக அந்த கேப்பில் விட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நீட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் இதை ஒரு நாட் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியே இன்னொரு ஃப்ளாருக்கும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப அழகாக நமக்கு ஒரு ஹேங்கிங்ஸ் ரொம்ப சிம்பிளாக ப்ளவுஸ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீஸ் அண்ட் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.